லைட் ஸ்விட்ச் போடுறப்போ கவனமா இருங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் கரண்ட் ஷாக் அடிக்க போகுது. இந்த முறை கரண்ட் அடிக்க போறது புதுசா வரப்போற எலக்ட்ரிசிட்டி பில்லுல கொண்டு வரப்போற திருத்தத்தால. அட்வோகாட்டாவை ஃபாலோ பண்ற உங்க எல்லாருக்கும் தெரியும், சாதாரண மக்களுடைய வாழ்க்கைய இலகுவாக்குறதுக்கு மின்சார சபையில என்ன மறுசீரமைப்புகளை செய்யணும், எவ்வளவு விலைகளை குறைக்கணும்னு அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருந்தோம். அந்த வகையில இப்ப இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லுல கொண்டு வரப்போற திருத்தங்களால இன்னொரு முறை விலையை குறைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தெரியுது. நாங்க அப்போதுல இருந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம்தான் இந்த மின்சார சபை துறையை ஒட்டுமொத்தமா அன்பண்டில் பண்ணணுங்கிறது. ஏன்னா இலங்கை மின்சார சபைங்கிறது பல வகையான பிஸ்னஸ்களை சேர்த்து வச்சு ரன் பண்ணுற ஒரு நிறுவனம். அதனால அந்த பிஸ்னஸ்களை அதோட இயல்புகளுக்கு ஏற்ற மாதிரி வகைப்படுத்தி தான் நடத்தணும். நாங்கள் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிற மாதிரி மின்சார உற்பத்தியில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது உற்பத்தி, படிநிலை மாற்றம், விநியோகம். இந்த 3 ஸ்டேஜஸும் ஒவ்வொரு பிஸ்னஸ் தான். மின்சார உற்பத்திங்கிறது ஒரு பிஸ்னஸ், டிரான்ஸ்மிஷன் ஒரு பிஸ்னஸ், அதே மாதிரி விநியோகம் ஒரு பிஸ்னஸ். இந்த 3 பிஸ்னஸ்களையும் தனித்தனியாக பிரித்து நடத்தணும்னு சொல்லியிருந்தோம். அதை பொதுமக்கள் நிறைய பேரும் ஆமோதிச்சிருந்தாங்க. ஆமாம் இந்த சிஇபியை அன்பண்டில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் வீடியோஸ் பார்க்குற மக்களில் நிறைய பேர் ஒத்துக்கொண்ட இன்னொரு விஷயந்தான், இந்த குரங்கு பாஞ்சதால் பவக்கட்டான மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னா எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கிரிட் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி. அந்தளவு வீக்காக இருக்கிற ஒரு சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன வேணும்? முக்கியமாக காசு வேணும். அந்த காசை கொண்டு வரதுக்கு சரியான முதலீடுகள், அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். அது இல்லாததால தான் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நடந்தால் கூட நாடு முழுக்க பவர் கட் ஆகுது. மற்ற புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை கிரிட்டோட சேர்க்க முடியலை. சோலார் பேனல் பாவிக்கிறவங்கள சண்டேல சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா பேனலுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டால் பே பண்ணுற அளவு குறையும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக இருந்தாலும் மற்ற ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸை கிரிட்டோட சேர்க்கறதுக்காக இருந்தாலும் எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட் தேவை. அந்த கிரிட்டை உருவாக்க முதலீடுகள் தேவை. ஆனால் இப்போ கொண்டு வர போகிற திருத்தத்தால் அந்த முதலீடுகள் நாட்டுக்குள்ளே வரக்கூடிய அளவும் குறைய போகிற மாதிரி தான் தெரியுது. பொதுவாக எலக்ட்ரிசிட்டி போர்டோட லாபமும் நஷ்டமும் தங்கி இருக்கிறது அதோட செயல்திறனில் கிடையாது. கரண்ட் பில்லை கூட்டுறப்போ லாபம் அடையுது, கரண்ட் பில்லை குறைக்கிறப்போ நஷ்டம் அடையுது. ஆக எஃபிஷியன்சி எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட இருந்து காசு எடுத்து தான் அவங்க லாபம் பார்க்குறாங்க. அந்த வகையில் 2023 58 பில்லியன் ரூபாய் லாபம் அடைஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2024 144 பில்லியன் ரூபாய் லாபம் அடைஞ்சதா தகவல்கள் சொல்லுது. ஆனால் இந்த வருஷத்தோட முதல் காலாண்டில் கரண்ட் பில் விலையை குறைக்க சொல்லி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சொன்னதால மறுபடியும் 18 பில்லியன் ரூபாய் நஷ்டமடைஞ்சிருக்கு. என்னதான் 2024 லாபம் அடைஞ்சு இருந்தாலும் பல காலமாக இருந்த கடனை கட்டுறதுக்காக மக்கள் கிட்ட இருந்து வாங்குற வரிக்கு மேலதிகமாக 126 பில்லியன் ரூபாயை இலங்கை கருவூலம் ஒதுக்கி வச்சிருக்கு. இப்படி சேமிச்சு வச்சுதான் அந்த வட்டிக்கு கட்டுற காசு இல்லாமல் சில நேரம் லாபம் அடைகிறாங்க. இந்த மாதிரி பணக்குழப்பங்கள் இருக்கிற இடம்தான் இலங்கை மின்சார சபை. அதனால தான் அதில் இருக்கிற உற்பத்தி, படிநிலை மாற்றம், விநியோகம் 3ஐயும் தனித்தனியாக பிரித்து நடத்தணும்னு சொல்கிறோம். அப்போ தான் கரண்ட் பில்லோட விலையில் கடைசியில் எவ்வளவு உற்பத்தி சேர்ந்துருக்கு, எவ்வளவு படிநிலை மாற்றம் சேர்ந்துருக்கு, எவ்வளவு விநியோகம் இருக்குன்னு ஒப்பிட முடியும். அது மூலமாக தான் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவால் எந்த இடத்துல செலவுகளை குறைக்கணும், எங்கே விலைகளை சேர்க்கணும்னு தீர்மானிக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா, மின்சார உற்பத்திக்கு தான் அதிகமான செலவும் நேரமும் போகுது. மின்சாரத்தை பல வழிகளில் உற்பத்தி பண்ணலாம். நீர் மூலமா, டீசல் மூலமா, நிலக்கரி மூலமா, அதே மாதிரி காற்று சக்தி மூலமா உற்பத்தி பண்ண முடியும். அப்ப இலங்கையில உற்பத்திக்காக 4 கம்பெனிகளை உருவாக்கணும். ஏன் அப்படி 4 தனித்தனி கம்பெனிகளை உருவாக்கணும்னு கேட்டா, அந்த 4 உற்பத்தி முறைகளோட தொழில்நுட்பமும் வித்தியாசமானது. நிலக்கரி மூலமா உற்பத்தி பண்ணுற மாதிரி காற்று மூலமா உற்பத்தி பண்ண முடியாது. காற்று மூலமா உற்பத்தி பண்ணுற மாதிரி டீசல் மூலமா உற்பத்தி பண்ண முடியாது. கடைசியில் உருவாகிறது மின்சாரமாக இருந்தாலும் அதை உற்பத்தி பண்ணுற விதம் வித்தியாசம். உதாரணத்துக்கு நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், பிளேனில் ட்ராவல் பண்ணுறோம். கடைசியில் நாங்கள் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி பிளேன் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பஸ் மெயின்டெனன்ஸுக்கு இருக்கிற அசட்ஸ், டெக்னாலஜி, ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே வேறுபட்டது. இதே மாதிரி மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய வழிகளோட டெக்னாலஜிஸ் வித்தியாசப்படுறதால
அதுகளை தனித்தனி கம்பெனிகளாக நடத்துகிறப்போ அங்கே கிடைக்கக்கூடிய முதலீடுகளோட அளவை கூட்டலாம். அதே நேரம் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளோட அளவும் ஓரளவு அதிகரிக்கக்கூடிய நிலை உருவாகும். ஆனால் இந்த புது திருத்தத்தால் இந்த நிலை எதுவுமே இல்லாமல் எல்லா உற்பத்தி முறைகளும் ஒரு குடைக்குள்ள, அதாவது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கிற நிலைமை உண்டாக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் அந்த டெக்னாலஜிகளை டெவலப் பண்ணுறதுக்கு எங்களால் முதலீடுகளை கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆசியா அபிவிருத்தி வங்கி மாதிரியான நிறுவனங்கள் அந்த டீசல் நிலக்கரி மூலமான உற்பத்தியால் வரக்கூடிய சூழல் மாசுபாடு காரணங்களால் முதலீடு பண்ண வரமாட்டாங்க. ஸோ நீர் மின்சக்திக்கும் காற்று மின்சக்திக்கும் முதலீடு பண்ண அவங்க விருப்பப்பட்டாலும் எல்லாமே ஒரே நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறதால இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போகுது. அதே நேரம் இந்த ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மூணையும் அரசாங்கமே நடத்துதா இருந்தால் அந்த பாரத்தோட அதை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை கடனாக எடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்கா இப்போ கடன் மறுசீரமைப்பு பண்ணி இருக்கிறதால அதுலேயும் சிக்கல் ஏற்படுது. இது எதுவுமே பண்ணாமல் கம்பெனி ரன் பண்ணணும், லாபம் அடையணுமா இருந்தால் மறுபடியும் கரண்ட் பில்லை கூட்ட வேண்டி இருக்கும். புதுசாக வரப்போகிற திருத்தங்களுக்கு பின்னால் இருக்கிற பொருளாதார சிக்கல்களையும் அதுக்கான தீர்வுகளையும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஸ்ரீலங்காவுக்கு இது ரொம்ப கிரிட்டிக்கலான காலம். ஏன்னா மறுபடியும் கடன்களை கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக வேண்டி இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் இந்த மாதிரி திருத்தங்கள் வருமா இருந்தால் தொடர்ந்தும் கரண்ட் பில்லால் நாங்கள் கரண்ட் ஷாக் வாங்கிக்கிண்டே இருக்க வேண்டிய நிலைமை தான் உருவாகும். இந்த மாதிரியான இன்னும் பல பொருளாதார தகவல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மாதிரியான எல்லா சமூக வலைத்தளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.